வணக்கம் நேயர்களே, இது சட்டம் யார் பக்கம் நிகழ்ச்சி. உங்களுக்கான அடிப்படை சட்டங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம். இன்று நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பற்றி பார்க்க இருக்கிறோம். உங்களது கேள்விகளுக்கு பதிலளிக்க வழக்கறிஞர் விஜயகுமார் நமது அரங்கத்திற்கு வந்துள்ளார். அவரை முதலில் வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களே, உங்களுடைய கேள்விகளை, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் தொடர்பான உங்களது கேள்விகளை சுருக்கமாக கேளுங்கள், பதில்களை விரிவாக தெரிந்து கொள்ளுங்கள். நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் தொடர்பான செய்தி தொகுப்பை பார்ப்போமா? காசு கொடுத்து பொருளையோ சேவையோ வாங்குகிறார்களே, அவர்கள்தான் நுகர்வோர்கள். நாம் அனைவரும் ஏதாவது ஒரு வகையில் நுகர்வோர்தான். தொலைபேசி, மருத்துவம், அஞ்சலகம், போக்குவரத்து, உணவு விடுதி சேவைகள் உள்ளிட்ட பணம் கொடுத்து பெறும் அனைத்து சேவைகளும் அடங்கும். நுகர்வோர் நலனை பாதுகாக்கத்தான் 1986 டிசம்பர் மாதம் 24 அன்று நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அமலுக்கு வந்தது. ஏற்கனவே அமலில் உள்ள சட்டத்தின் மூலம் நிவாரணம் பெற வாய்ப்பு இருந்தும் தனியாக ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டதின் அடிப்படை நோக்கமே எளிய முறையில் குறுகிய காலத்தில் செலவில்லாமல் நிவாரணம் பெற வேண்டும் என்பதுதான். 20 லட்சம் ரூபாய் வரை நஷ்டஈடு கோரும் வழக்குகளை மாவட்ட நுகர்வோர் குறைதீர் மன்றத்தில்தான் பதிவு செய்ய வேண்டும். வழக்கு தொடருபவர் நுகர்வோராக இருக்க வேண்டும். வழக்கு அவர் சம்பந்தப்பட்டதாக இருக்க வேண்டும். நுகர்வோர் எந்த நுகர்வோர் குறைதீர் மன்றத்தின் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட எல்லைக்குள் இருக்கிறாரோ அதில்தான் வழக்கு தொடர வேண்டும். புகாருக்கான ஆதாரங்கள் இருக்க வேண்டும். பிரச்சினை ஏற்பட்டதில் இருந்து 2 வருடங்களுக்குள் வழக்கு தொடர வேண்டும். இந்தியா முழுவதும் உள்ள மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையங்களில் 1,02,934 வழக்குகளும், மாவட்ட குறைதீர் மன்றங்களில் 2,51,836 வழக்குகளும் நிலுவையில் உள்ளது. இந்தியாவில் 10 லட்சம் நுகர்வோருக்கு வெறும் 13 நீதிபதிகள் மட்டுமே உள்ளனர். நுகர்வோர்களுக்கு அனைத்து வகைகளிலும் பாதுகாப்பாக உள்ள நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பற்றி தமிழகம் உட்பட 21 மாநிலங்களில் நடத்தப்பட்ட ஆய்வின்படி நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் குறித்த விழிப்புணர்வில் தமிழகம் 17வது இடத்தில் உள்ளது. இன்னும் பலருக்கு விழிப்புணர்வு இல்லை என்பதுதான் வேதனை. இந்த செய்தி தொகுப்பு பார்த்தோம். பொதுவா இந்த நுகர்வோர் அப்படிங்கிறது நம்ம கன்சியூமர் அப்படிங்கும் போது 2 விஷயம். நம்ம ஒன்னு வந்து பணம் கொடுத்து ஒரு சேவை பெறும்போது அது தொடர்பாக வழக்கு தொடரலாம் அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கான இந்தந்த விஷயங்களுக்கு மட்டும்தான் வழக்கு தொடர முடியும் அப்படிங்கிற ஏதாவது விதிமுறை இருக்கா? நம்ம இந்த சேவை மற்றும் இந்த பணம் கொடுத்து ஒரு பொருளை வாங்கும் போது எதற்கு வேணாலும் வழக்கு தொடரலாமா அப்படின்னு? அதாவது ஒரு நுகர்வோர் பணம் கொடுத்து ஏதாவது ஒரு பொருளை வாங்கினாலோ அல்லது ஒரு சேவையை பெற்றாலோ அதனால அவருக்கு ஏற்படக்கூடிய அவர் பெறக்கூடிய சேவையிலோ அல்லது பொருட்களிலோ குறைபாடுகள் இருக்குமேயானால் அவர் நுகர்வோர் நீதிமன்றங்களை அணுகி நிவாரணம் பெற முடியும். அதில் ஒரே ஒரு விதிவிலக்கு என்ன அப்படின்னா, அதை வாங்கக்கூடிய பொருள் வந்து ஒரு வியாபார நோக்கத்திற்காக வாங்கப்பட்டிருக்குமே ஆனால் அப்போ அவர் அது நிவாரணம் கோரி நுகர்வோர் நீதிமன்றங்கள் அணுக முடியாது. ஏன்னா நுகர்வோர் அப்படிங்கறத பார்க்கும்போது அல்டிமேட் கடைசியாக இருக்கக்கூடியவர் கன்சியூமர். இப்படி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கடைசியில தன்னுடைய பணத்தை கொடுத்து அதை வாங்கி அதை அவர் உபயோகிப்பாரே என்பதே ஆனால் என்று எடுத்துக்கொண்டேனால் அவரே நுகர்வோர். அதை வாங்கி அதை பயன்படுத்தி வேறு ஒரு பொருளை செய்தோ அல்லது அந்த பொருளை ஒரு மறுவியாபாரம் செய்வாரோ என்றால் அவரை நுகர்வோராக எடுத்துக்கொள்ள முடியாது. எனவே அவ்வாறு வருபவர்கள் வியாபார நோக்கத்திற்காகவோ அல்லது மறு வியாபாரம் செய்வதற்காகவோ செய்பவர்கள் அவர்கள் நுகர்வோர்களாக கருத்தில் கொள்ளப்பட மாட்டார்கள். அவர்கள் நுகர்வோர் நீதிமன்றம். தொடர்ந்து பேசுவோம். இப்ப கோவையிலிருந்து அஜய் என்கிற நேயர் காத்திருக்கார். அஜய், உங்களுக்கு என்ன சந்தேகம் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் தொடர்பா? சார், என்னோட ஒய்ஃப் வந்து ஒரு 50 நாள் முன்னாடி இறந்துட்டாங்க. ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. ஒரு 3 நாள் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. டெங்கு ஃபீவர்னு சொன்னாங்க. கடைசியா வந்து டெங்கு ஃபீவர் வந்து ஹார்ட் பிரச்சனை வந்து ஹார்ட் அரெஸ்ட்னு சொல்லிட்டாங்க. ஒரு 10 நாள் கழிச்சு டெத் சம்மரி வாங்கும்போது விரல் ஃபீவர் ஹார்ட் பிரச்சனை மட்டும் போட்டிருக்காங்க. டெங்கு ஃபீவருங்க அது குறிப்பிட மாட்டேங்கிறாங்க. ஃபைல் வாங்கும்போது நான் கேட்கறேன், இந்த மாதிரி டெங்கு ஃபீவர்னு சொன்னீங்க, நான் ஃபைல் அந்த மாதிரி இல்லையேன்னு கேட்டதுக்கு டியூட்டி டாக்டர் இல்லைங்க, நெகட்டிவ் தான் வந்து சாதிக்கிறாங்க.
பாசிட்டிவா வந்து எங்கிட்ட காட்டி தான் ஐசியூ கொண்டு போனாங்க. கடைசி வரைக்கும் அந்த ரிஸ்க் வந்து அவங்க சொல்லவே இல்லை எங்கிட்ட. என்னங்க சார் பண்றது? அதாவது இப்ப வந்து நீங்க வந்து அதுக்கு நீங்க சொன்னாங்க அப்படிங்கறத வந்து நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா சார், அட்டன்ட் எனக்கும் தெரியும், எங்க மாமியார் கொடுத்தாங்க அவங்களுக்கும் தெரியும். இதை வந்து நீங்க ஆதாரப்பூர்வமா நார்மலா இப்ப ஒருத்தர் வந்து சொல்றதை மட்டுமே வச்சு வழக்குகள் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. நீங்க வந்து இருந்த போதிலும் நீங்க வந்து இதை ஆதாரப்பூர்வமா உங்களால் நிரூபிக்க முடியுமா? எனக்கு டெங்கு காய்ச்சல் தான் என்று அவர்கள் சொன்னார்கள் என்று உங்களால் நிரூபிக்க முடியுமே ஆனால் இந்த வழக்கு ஏற்றுக்கொள்ளப்படும், உங்களுக்கு நீதி வழங்கப்படும். இதை நீங்க என்னன்னா இப்ப அவங்க பண்ணல அப்படிங்கும் போது உங்களுடைய சிரமங்கள் நம்மளுக்கு புரியுது. பல இடங்கள் இந்த மாதிரி நடக்கக்கூடியதுதான். ஆனால் ஒருவர் சொல்கிறார் இப்படி சொன்னாங்க அப்படிங்கறத மட்டுமே ஏற்றுக்கொண்டு நீதி பரிபாலனத்தில் இறங்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு தவறையான வழிமுறைகளுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும். அதனால ஆதாரங்களின் அடிப்படையில் மட்டும்தான் நீதி பரிபாலனம் செய்யப்படுகிறது. நீங்க டெங்கு காய்ச்சல் அப்படின்னு உங்களுக்கு சொன்னார்கள் என்பதை உங்களை நிரூபிக்கக்கூடிய ஆதாரங்கள் இருக்குமே ஆனால் உங்களுக்கு உரிய நிவாரணம் கண்டிப்பாக கிடைக்கும். இப்ப சென்னையில இருந்து சதீஷ் என்கிற நேயர் காத்திருக்கார். சதீஷ், உங்களுக்கு என்ன சந்தேகம் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் தொடர்பா? வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். கொஞ்சம் பேசுறேன் சார். ஒன்றும் இல்லை, நான் வந்து தினத்தந்தி பேப்பர்ல வந்து தொழில் முனைவோர்ல வந்து பார்த்தேன். அதுல வந்து எலக்ட்ரோமெட்ரிக் ட்ரேடர்ஸ் அப்படின்ட்டு ஒரு கம்பெனி வந்து சொல்லியிருந்தாங்க சார். ஸோ அவங்க கிட்ட கேட்டு என்ன அப்படின்ட்டு பார்த்தாக்கா சிஎல்பி பல்ப், இந்த கேண்டில்ஸ், அப்புறம் வந்து பேப்பர் பிளேட் இதெல்லாம் வந்து செய்யறதுக்காக சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பேரம் பேசினாங்க. ஸோ அவங்க வந்து கேட்லாக்லாம் அனுப்பி வச்சிருந்தாங்க. 25,000 பணம் கட்ட சொன்னாங்க. ஸோ நான் வந்து இல்லை சார் அவ்வளோலாம் கட்ட முடியாது, என்னால அந்த அளவுக்கு முடியாது சொன்னாங்க. ஒரு 3,000 rupees போல பணம் கட்ட சொன்னாங்க. ஸோ 3,000 rupees போல பணம் கட்டினேன். அதாவது இதுல பேங்க்ல வந்து அக்கௌண்ட்ல போட சொன்னாங்க. அக்கௌண்ட் நம்பரை போட்டு விட்டேன். போட்டு விட்ட பிறகு எதுவுமே இல்லை சார், எல்லாமே வந்து போலி அப்படின்ட்டு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் வச்சு அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி கேட்டாக்க அவர் வந்து அந்த மாதிரியான அட்ரஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி நடந்து வந்திருக்கு. இது வந்து நான் என்ன சார் பண்ணலாம்? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு 3,000 ரூபாய்க்குலாம் வந்து இது பண்ண முடியாது சார், பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றாங்க. மற்றபடி இந்த வரல எந்த ஒரு ஆக்ஷனும் இல்ல. இது வந்து இப்ப நம்ம வந்து நுகர்வோர் சட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிற பாதுகாப்பு முறைகளை பற்றி நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்ப நீங்க வந்து அதில் தொழில் முனைவோர் அப்படிங்கிற விளம்பரத்தை பார்த்து நீங்க அந்த விளம்பரத்துக்கு பதில் போட்டுக்கிறீங்க. சோ நீங்க வந்து ஒரு வியாபார நோக்கத்திற்காக இந்த பணத்தை செலுத்தி இதை வாங்கி இருக்கிறீங்க. சோ நீங்க வந்து ஒரு நுகர்வோர் என்று இந்த நுகர்வோர் சட்டத்தின் கீழ் கருத்தில் கொள்ளப்பட மாட்டீர்கள். உங்களுக்கு இந்த சட்டத்தின் அடிப்படையில் உங்களுக்கு வந்து நிவாரணம் கிடைக்காது. உங்களுக்கு சரியான நிவாரணம் வந்து நீங்க ஏமாற்றப்பட்டிருக்கிறீர்கள். நீங்க ஒரு போலீஸ் துணையுடனோ அதற்கு ஏற்ற நிவாரணங்களா நீங்க தேடிக்க முடியும். இந்த பிரிவின் கீழ் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்காது. ஐநாவரத்திலிருந்து மாரியப்பன் என்கிற நேர் காத்திருக்கார். மாரியப்பன், உங்களுக்கு என்ன சந்தேகம் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் தொடர்பா? சார் வணக்கம் சார். இன்னைக்கு ஒரு 20 நாளைக்கு முன்னாடி கேஸ் கம்பெனில ஒரு கேஸ் புக் பண்ணியிருந்தோம் ஐநாவரத்துல. அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கேஸ் புக் பண்ணதை கொண்டு வந்து டெலிவரி பாய் கொண்டு வந்தாரு. இது வந்து மானியம் இல்லாத கேஸ்னால 1000 சில்லற ரூபாய் கேட்டாரு. கேஸ் கம்பெனி விலையோட 50 ரூபாய் அதிகமா கேட்டாரு. நான் 10 ரூபாய் தான் எக்ஸ்ட்ரா தருவேன், அதுக்கு மேல தரமாட்டேன்னு. உடனே அவர் நீங்க வந்து குடோன்ல போய் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ வந்து என்ன பிரச்சனைனா, குடோன்ல போய் அவங்ககிட்ட போய் ஆபீஸ்ல போய் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா காசு கேட்கறாரு, எப்படிங்க கொடுக்க முடியும்னு கேட்டா, அது நீங்க வந்து தனியா உங்க வீட்டுல நீங்க இங்க வந்து எடுத்தீங்கன்னா தான் இந்த மாதிரி அப்படின்றாங்க. ஒரே பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, அன்னைக்கு ராத்திரி எனக்கு எஸ்எம்எஸ்ல வருது, இந்த மாதிரி உங்க கேஸ் வந்து உங்க இதை வந்து நாங்க கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு. இப்ப இது எப்படி சார் நாங்க அணுகுமுறை பண்றது? இப்ப வந்து நீங்க 1200 ரூபாய் கொடுத்து வாங்கிருக்கீங்க. பட் நான் வந்து 1040 சார். 1040. ஆனா நீங்க வந்து உங்களுடைய வீட்டு உபயோகத்துக்காகத்தான் இந்த கேஸ் வாங்கியிருக்கிறீங்க இல்லையா? ஆமா சார். சரி, வீட்டு உபயோகத்துக்கு நீங்க கேஸ் வாங்கும்போது அரசாங்கம் நிர்ணயித்த விலைக்கு மட்டுமே அந்த கேஸ் கம்பெனி வந்து அந்த கேஸ் உங்களுக்கு விற்கணும். ஆக்சுவலி பெரும்பாலும் நுகர்வோர்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, அந்த நம்ம கேஸ் கம்பெனிக்கு நம்ம கொடுக்கிறோம் பாத்தீங்களா, இப்ப 390, 400 ரூபாய் அல்லது 1000 ரூபாய் இருக்கு இல்லையா, அந்த கொடுக்கக்கூடிய பணத்திலேயே டெலிவரிக்கு உண்டான சார்ஜ்னு தனியா ஒரு அமௌண்ட் இருக்குது. அதையும் சேர்த்து தான் நம்ம கொடுக்கிறோம். நம்ம கேஸ் கம்பெனிக்கே நம்ம நேரடியா போய் ஒரு கேஸ் எடுக்கணுங்கிற பட்சத்துல
அப்ப அவங்க அந்த கேஸ் டெலிவரிக்கான காசை நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தான் பில் போட்டு நம்ம வாங்கணும். இது பலவித பெரும்பாலும் நுகர்வோர்களுக்கு தெரிவதில்லை. அங்கேயே போய் வாங்கினா கூட அவங்க ஏதோ கேஸ் கிடைச்சா போதுமே அப்படிங்கிற எண்ணத்தினால வாங்கிட்டு வந்துடுறாங்க. டெலிவரி சார்ஜை நீங்களே அங்க போய் வாங்கும் பட்சத்தில் நீங்க அந்த டெலிவரி சார்ஜை டிஸ்கவுண்ட் பண்ணி, அதாவது குறைத்து கேட்கக்கூடிய உரிமை உங்களுக்கு இருக்கு. இதுல நீங்க உங்களுக்கு சரியான பட்சத்தில் அவங்க கொடுக்காத பட்சத்தில் அல்லது முறையற்ற வகையில் உங்களுடைய கேஸ் கனெக்ஷனை அல்லது சப்ளை இது பண்ணியிருந்தாங்கன்னா அதற்கான ஆதாரங்களை வைத்துக்கொண்டு நீங்களோ அல்லது ஒரு வக்கீல் மூலமாகவோ ஒரு கேஸ் நீங்க நுகர்வோர் நீதிமன்றத்தில் நீங்க போடலாம். அதுதான் உங்களுக்கு தீர்ப்பு. இப்ப கோவையிலிருந்து ராஜேஸ்வரி என்கிற நேயர் காத்திருக்காங்க. ராஜேஸ்வரி, உங்களுக்கு என்ன சந்தேகம் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் தொடர்பா? வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, இப்ப நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்துல இந்த ஆன்லைன்ல டிவி விளம்பரங்களை பார்த்தெல்லாம் பொருள்கள் வாங்குறாங்க இல்லைங்களா? அதுல ஏதும் குறைபாடு ஏற்பட்டா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை அணுகலாங்களா? வழிமுறை இருக்குங்களா? அதை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்களேன். அணுகலாம். நீங்க என்னன்னா இப்ப ஆன்லைன் அப்படின்னு வாங்கும்போது வேற எங்கேயாவது இங்க நம்மளுடைய நுகர்வோர் நீதிமன்றங்களுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டதா இருக்குமே ஆயின் நீங்க கண்டிப்பா நுகர்வோர் நீதிமன்றங்களை அணுகலாம். ஒருவேளை நீங்க அமெரிக்கால இருந்து ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அது நுகர்வோர் நீதிமன்றத்தினுடைய அதிகார வரம்புக்கு உட்படாததாக இருப்பேன், அப்ப உங்களுக்கு அந்த நிவாரணம் கிடைக்காது. இங்கேயே இருக்கக்கூடிய கம்பெனிகளா இருக்கும் பட்சத்தில் நீங்க எந்த அதிகார வரம்புக்குள்ள அவங்க வர்றாங்களோ அந்த நுகர்வோர் நீதிமன்றத்தில் நீங்க உங்களுடைய முறையீடு செஞ்சு தகுந்த நிவாரணம் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஒரு இந்தியாவுக்குள்ள ஏதோ ஒரு எங்கிருந்து இப்ப இந்த இந்தியாவுக்குள்ள அந்த நிறுவனம் இருக்குன்னா அப்ப நம்ம இங்கிருந்து போடலாமா? வெளிநாட்டு நிறுவனமாக இருக்கும் பட்சத்தில் கூட அந்த நிறுவனத்தினுடைய கிளைகளோ அல்லது நிறுவனத்தினுடைய பிரதிநிதிகளோ இங்கே இருப்பார்களே ஆனால் நீங்க இங்கேயே இருக்கக்கூடிய அவங்கள ஒரு எதிரியா காமிச்சு பிரதிவாதியா காமிச்சு நீங்க உங்களுடைய குற்ற முறையீடு செஞ்சு நிவாரணம் பெற்றுக் கொள்ளலாம். இப்ப நேரடியாவே நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் தொடர்பான ஒரு கேள்வியோட நேர் காத்திருக்காரு. அந்த கேள்வியை இப்ப பார்ப்போம். நான் ஒரு செல்போன் ஒன்று வாங்கினேன். அது கம்பெனி செல்போன் தான், கம்பெனி கடையில் தான் வாங்கினேன். அது போலியானது கொடுத்துருக்காங்க, பில்லுலாம் இருக்குது. அது நுகர்வோர் கோர்ட்டில் போட்டோம்னா கேஸுக்கு தீர்வு கிடைச்சு பணம் கிடைக்குமா இல்லையா? நிச்சயமாக கிடைக்கும். நீங்க எல்லா ஆதாரங்களையும் வைத்திருக்கும் பட்சத்தில் நீங்கள் வாங்கி இருக்கக்கூடிய இது ஸ்பியூரியஸ் குட்ஸ், அதாவது போலியான பொருட்களை விற்பனை செய்தல் என்ற இதுல வகையில வரும். அதனால உங்களுக்கு தவறான பொருட்களை, போலியான பொருட்களை உண்மையான பொருள் என்று உங்களுக்கு விற்றிருப்பார்களே ஆனால் அதற்கான ஆவணங்கள் உங்களிடத்தில் இருக்குமே ஆனால் நீங்கள் நிச்சயமாக நுகர்வோர் நீதிமன்றத்தை அணுகி உங்களுக்கான நீதியை பெற்றுக் கொள்ளலாம். இந்த சட்டம் 90 நாட்களுக்குள்ள பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கணும். எளிய முறையில பணம் செலவில்லாம துரிதமா அதற்கான நிவாரணம் கிடைக்கும் இயற்றப்பட்ட ஒரு பாதுகாப்பான சட்டம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் 17 மாவட்டங்கள்ல உறுப்பினர் பணியிடம் நிரப்பப்படல. 4 மாவட்டத்துல நீதிபதியே இல்ல. 6 மாவட்டத்துல ஒரு நாள் மட்டுமே விசாரிக்கின்ற நிலை இன்னைக்கு நிலை வருது. அது மட்டும் இல்லாம கன்சியூமர் கோர்ட்லயே கிட்டத்தட்ட 52 பணியிடங்கள் நிரப்பப்படாம இருக்கு. இந்த சூழ்நிலையினால பாதிக்கப்படுற ஒரு சின்ன சின்ன விஷயத்துல பாதிக்கப்படுறவங்களுக்கு கன்சியூமர் கோர்ட்ல போய் நம்ம துரிதமா ஒரு நிவாரணம் கிடைச்சிடும், நஷ்டஈடு வாங்கலான்னு போறவங்க எல்லாம் இன்னைக்கு ஏமாந்து இருக்கிற நிலை. ஒரு நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பின் சார்பில் அவரோட கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இதற்கிடையில திண்டுக்கல்ல இருந்து சிவா என்கிற நேயர் காத்திருக்கார். சிவா, உங்களுக்கு என்ன சந்தேகம் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் தொடர்பா? சார் வணக்கம் சார், நான் திண்டுக்கல்ல இருந்து சிவா பேசுறேன். நான் டாடா மோட்டார்ல டாடா ஏஸ் வாகனம் ஒன்று வாங்கினேன் சார். ஹலோ, சொல்லுங்க கேக்குறேன், சொல்லுங்க. டாடா ஏஸ் வண்டி ஒன்று வாங்கினேன் சார். அதுக்கான ஃபைனான்ஸ் போட்டிருந்தோம். சரிங்க. ஃபைனான்ஸ் போட்டு ஒரு 1 இயருக்கு முன்னாடியே நாங்க அதை கட்டி க்ளோஸ் பண்ணிட்டோம். சரி. அதை க்ளோஸ் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட நான் 17 மாசம் கட்டுறதுக்கு முன்னாடியே அட்வான்ஸா கட்டும்போது நமக்கு ஒரு 10,000 குறையும் நினைச்சு நம்ம கட்டணும் சார். சரிங்க. அங்க பார்க்கும்போது சார் அதுல நம்ம டியூ அமௌண்ட் இல்லாம இனிஷியல் அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் வட்டி போடுவோன்ற மாதிரி முதல்ல சொல்லியிருந்தாங்க சார். சரி. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 7,000 ரூபாய் பணம் எங்கிட்ட இருந்து இது பண்ணாங்க சார். சரிங்க. அதுக்கான ரிசிப்ட் கேட்ட போது அவங்க ரொம்ப தரக்குறைவா பேசினாங்க. டாடா ஐஸுக்கு எல்லாம் இவ்வளவு ரூல்ஸ் பேசிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு ஒரு இதா பேசினாங்க சார்.
அதுக்கப்புறம் நாங்க இதுக்கான விளக்கம் மட்டும் நீங்க கொடுங்க, இது என்னென்னதுக்கு மட்டும் எங்களுக்கு கொடுங்க, இல்லைன்னா நான் கேஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும் போது அதை கொடுத்தாங்க சார். அதுதான் ஆர்பிஐ நாம்ஸ் பிரகாரம் நீங்க டியூ கட்டு உங்க இது முடியறதுக்கு முன்னாடி நீங்க பணம் கட்டுனதுனால இந்த 7,000 ரூபாய் கட்ட வேண்டி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு நீங்க ப்ரீ க்ளோசர் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த கடன் வாங்கும் போது அதற்கான விண்ணப்பத்துல ஒரு நிபந்தனை இருக்கும். கடனை முன்கூட்டியே நீங்கள் செலுத்தும் போது அதற்கான தொகை, ஒரு குறிப்பிட்ட தொகையை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு அவங்க இருக்கும். அது உங்களுக்கே தெரியாம நீங்க கையெழுத்து போட்டிருக்கலாம். இருந்தாலும் ஒரு சில வங்கிகள் நீங்க ப்ரீ க்ளோசர் அமௌண்ட் நாங்க வாங்க மாட்டோம்னு சொல்லி விளம்பரப்படுத்துவாங்க. அந்த வகையில நீங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம். இது தொடர்பான விஷயங்கள்ல நம்ம நுகர்வோர் நீதிமன்றத்தை எப்படி அணுகலாம்? இப்ப ஏற்கனவே அவர் சொன்ன மாதிரி நம்ம கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் நம்ம கையெழுத்திடும் போது பெரும்பாலும் கடன் வாங்கும் போது யாரும் சரியா படிச்சு பாக்குறது இல்ல. பெரும்பாலும் ஆக்சுவலா ஒப்பந்தம் கொடுக்கப்படுவதே இல்லை என்பதுதான் உண்மை. அப்படித்தான் நடக்குது. ஒப்பந்தம் ஒரு 20 பக்கம் 30 பக்கம் இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்டா இருக்கும். அதை பெரும்பாலும் கொடுப்பதில்லை. அது சிலவே கொடுக்கப்படும் நேரங்களில் நமக்கு அவ்வளவு தூரம் 20 பக்கம் 30 பக்கம் படிக்கக்கூடிய நிலைமையில் பணம் வாங்கும் அவசரத்தில் நம்ம அதை கவனம் செலுத்துவதில்லை. இப்படி ஆகிவிடுது. இதுதான் பொதுவா நடக்கக்கூடியது. ஆனால் நீங்கள் அப்படி வாங்காமல் இருந்தால் கூட இப்ப அந்த டாக்குமெண்ட் உங்க கையில கிடைச்சா கூட அந்த டாக்குமெண்ட் அந்த காலத்தில் நீங்க எழுதுறதும் எதுவும் மாற்றம் இல்லாத பட்சத்தில் அதை படிச்சு பாருங்க. ப்ரீ க்ளோஷர் அப்படிங்கிற மாதிரி அல்லது ஃபோர் க்ளோஷர்ங்கிற மாதிரி எந்த ஒரு ஷரத்தும் இல்லாமல் இருக்குமே, ஆனால் அப்படி இருந்த போதிலும் உங்ககிட்ட இருந்து அந்த பணத்தை வாங்கியிருந்தாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இதுக்கு நிவாரணம் கிடைக்கும். ஆனா அதுல நீங்க ஏற்கனவே ப்ரீ க்ளோஷர் அமௌண்ட் அப்படிங்கறத ஏற்றுக்கொண்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்து திருப்பீர்களே, ஆனால் அவங்க நீங்க இருவருக்கும் இடையே ஏற்படுத்திக் கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் செயல்படுகிறார்கள். அதனால அதுக்கு நம்ம ஒரு நிவாரணம் தேடி போக முடியாது. இப்ப தர்மபுரியில சிவன் என்கிற நேயர் காத்திருக்கார். சிவன், உங்களுக்கு என்ன சந்தேகம் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் தொடர்பா? சார், நானே இந்த பம்ப் செட்டுங்க சார், இபி சம்பந்தமா ஒரு கேள்வி சார். சொல்லுங்க சார். நான் இந்த சுயநிதி திட்டத்துல 50,000 கட்டி விவசாயத்துக்கு பம்ப் செட் மின் இணைப்பு கொடுத்துருந்தேன் சார். சரிங்க. அது கொடுத்துங்க சார். நான் அப்ளிகேஷன் இதுல அனுப்பிச்சுட்டேங்க, ரிஜிஸ்டர் பால்ல. சரி. ரிஜிஸ்டர் பால் வச்சுட்டு அவங்க அக்லாம் கார்டு எனக்கு அனுப்பிச்சுட்டாங்க சார். சரிங்க. அப்ப அனுப்பிச்சு விட்ட பின்னாடி நாம 2 வருஷம் கழிச்சு போய் கேட்கும் போது உங்க அப்ளிகேஷன் நீங்க பதிவாகல, நீங்க கொடுக்கலன்னு சொல்லி சொல்றாங்க சார். இதுல 2 விஷயம் இருக்குங்க. ஒண்ணு, நீங்க அப்ளிகேஷனை அனுப்பி உங்ககிட்ட அக்னாலஜ்மெண்ட் கார்டு வந்துருச்சு. அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா நீங்க வழக்கு தொடுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனா நீங்களே சொல்றீங்க 2 வருடத்துக்கு மேல ஆகிவிட்டது என்று சொல்கிறீர்கள். இந்த நுகர்வோர் நீதிமன்றத்தை அணுக வேண்டும் என்றால் 2 வருடங்களுக்குள் அணுக வேண்டும். அதான் சார், இது அப்ளிகேஷன் நம்ம பதிவு பண்ணிட்டு அப்புறம் அவங்க ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு தான் நமக்கு அனுப்பிச்சிடுவாங்க சார். அவங்க தகவல் கொடுப்பாங்க. சரிங்க. அதனால நான் அதுக்கு பின்னாடி இந்த ஆர்டிஐல போட்டு கேட்கும்போது சார் உங்களுக்கு எந்த அத்தாட்சி இல்ல, ஆதாரம் இல்ல அப்படின்றாங்க. எங்களுக்கு ஆனா கார்டு அவங்க இருக்குங்க சார். செயற்பொறியாளர் சீல் அடிச்சு கார்டு அனுப்பிச்சுட்டாங்க. கரெக்ட். அதான் நீங்க உங்களுடைய இப்ப சப்போஸ் நீங்க சொல்றீங்க அவங்க பதில் அனுப்புறதே 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு தான் அனுப்புவாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அதற்கான ஆதாரங்கள் உங்ககிட்ட இருக்கும் பட்சத்தில், அதாவது 1 வருஷம் கழிச்சு தான் அவங்க பதிலே போடுவாங்க அப்படிங்கறதா இருந்தா உங்களுக்கு அந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன் அந்த 1 வருஷம் கழிச்சு தான் நீங்க ஸ்டார்ட் ஆகும். ஆனா அதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்க வேண்டும். நுகர்வோர் நீதிமன்றத்தை நீங்கள் அணுக வேண்டும் என்றால் 2 வருடங்களுக்குள் அணுகலாம். ஆனா உங்க கேஸ்ல நீங்க 2 வருஷம் கழிச்சு தான் அவங்க கொடுக்கறாங்க பட்சத்தில் அதுலயும் ஒரு விதி விலக்கு ஒண்ணு இருக்கு. தகுந்த காரணங்களை காட்டுவீர்களே, ஆனால் அந்த 2 வருடம் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற கால வரம்பிலிருந்து அந்த நுகர்வோர் நீதி மன்றங்கள், அந்த ஆணையங்கள் அவங்க விதிவிலக்கு அளிப்பார்கள். தகுந்த காரணங்களை காட்டுவீர்களே, ஆனால் நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தகுந்த காரணங்கள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி படுது. அது உண்மையா எல்லா விதமான பேப்பர்களும் டாக்குமெண்ட்ஸையும் பார்த்தா தான் தெரியும். நீங்க இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கிறதுக்கு வழி இருக்கு. இப்ப அம்பத்தூர்ல இருந்து கிருபா என்கிற நேயர் காத்திருக்காங்க. கிருபா, உங்களுக்கு என்ன சந்தேகம் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் தொடர்பா? சார் வணக்கம் சார். நான் ரீசெண்டா ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தேன். அவங்க பில்லுல சர்வீஸ் சார்ஜ்னு சொல்லிட்டு ஒரு 10% சார்ஜ் பண்றாங்க. இது சார்ஜ் பண்றது நியாயமா? சர்வீஸ் சார்ஜ் அப்படிங்கிறது இந்த ஹோட்டல்ல இப்ப அந்த சர்வீஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா, அதுக்காக சார்ஜ் பண்ணக்கூடிய அது அக்செப்டட் பிராக்டிஸ் தான். எல்லா பலவிதமான ஹோட்டல்கள்லயும்
சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்னு போட்டு வாங்குறாங்க. சேவை வரி இல்ல, சர்வீஸ் சார்ஜ்னு கேட்கிறாரு அவரு நேரு. சர்வீஸ் சார்ஜ் அப்படிங்கும் போது அவங்க கொண்டு வந்து கொடுக்கறாங்க வைக்கிறாங்க. பாத்தீங்களா, உணவு அப்படிங்கும் போது உணவு தயாரிக்கக்கூடிய அதற்கான செலவினங்கள், அதை வச்சு ஃபுட்டுக்கான பிரைஸ், உணவுக்கான விலை நிர்ணயிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் இவங்க பரிமாறக்கூடியவர்கள் மேல உங்களுக்கு ஏசி போட்டிருக்கிறாங்க, அதுமான சேவைகள் செய்யறாங்க இல்லையா, அதற்காக சர்வீஸ் சார்ஜ் அப்படிங்கிற மாதிரி ஒன்னும் அதுவும் வசூலிக்கிறாங்க. சர்வீஸ் சார்ஜ் வசூலிக்கிறார்கள் என்பதனால் மட்டுமே அது தவறு என்று கொள்ள முடியாது. அதனால சர்வீஸ் சார்ஜ் செஞ்சுட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி நீங்க இது பண்ணக்கூடாது, உங்களுக்கு நிவாரணம் கிடையாது. சர்வீஸ் சார்ஜ் தவறான முறையில் போட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி, அல்லது எக்ஸார்பிட்டா அளவு கடந்து போட்டிருந்தாங்க அப்படிங்கிற நார்மலா 5% 10% அப்படிங்கிற மாதிரி சர்வீஸ் சார்ஜ் பலவிதமான உணவகங்களையும் போடுறாங்க. இப்ப ஒருவேளை அந்த வசதிகள் நீங்க சொல்ற அந்த ஏசி வசதி இல்லாம இருக்கலாம், அதுக்கு ஒரு சார்ஜ் போட்டிருப்பாங்க. ஏசி அப்படின்னு சொல்லிட்டு ஏசி வசதி ப்ரொவைடு பண்ணாத பட்சத்துல அவங்க தங்களுடைய சேவையை சரியான முறையில் செயல்படுத்தல அப்படின்னு சொல்லி நிச்சயமாக நீங்க அது வழக்கு தொடுக்கலாம். இப்ப நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் தொடர்பாக ஒரு நேரடியாக கேள்வியோட காத்திருக்காரு. அந்த கேள்வியை இப்ப பார்ப்போம். நான் விழுப்புரத்துல பேசுறேங்க. ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் வாங்கினேன், அதுல வந்து கரப்பாம்பூச்சி இருந்தது. அது குடிச்சாதான் கேஸ் போட முடியுமா, இல்ல வாங்கிட்டாலே வந்து கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் போடலாமா? நீங்க இப்ப இந்த பாட்டில் வாங்கணும், அதுல உள்ள பூச்சி இருந்தது அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா, இதுதான் இந்த இந்த நுகர்வோர் சம்பந்தப்பட்ட வழக்குகளுடைய மூலமே இதுதான். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கிலாந்துல ஒரு அம்மா வந்து ஒரு பாட்டில் ஆஃப் ஒரு ட்ரிங்க் வாங்குறாங்க, ஒரு இதே மாதிரி உங்களை மாதிரி ஒரு பாட்டில் வாங்குறாங்க. பார்த்தா அதுக்குள்ள ஒரு பல்லி செத்து கிடக்குது. அது வரைக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க வாங்கும் போது நீங்க தான் பார்த்து வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிற மாதிரி ஒரு வரைமுறை இருந்து வந்தது. அந்த வழக்குல தான் அவங்க வந்து என்ன சொன்னாங்க, அந்த அம்மா வந்து அதை தெரியாதமா குடிச்சிட்டாங்க. குடிச்சிட்டு அதனால பாதிக்கப்பட்டு இது பண்ணி வழக்கு போடும்போது நீங்க தான் கவனமா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த டிஃபென்ஸ் எடுத்து பார்த்தாங்க. ஆனா ஒரு வரலாற்று முன்னோடியாக அதுல என்ன சொல்லிட்டாங்க, அப்படியெல்லாம் கிடையாது, நீங்க வந்து உங்களுடைய உற்பத்தி முறைகள் தரமான முறையில் இருக்க வேண்டும், நீங்க பண்ணினது தவறுதான் அப்படின்னு சொல்லி அதுக்கு சாதகமாக கொடுத்தாங்க. அதுதான் இந்த நுகர்வோர் நீதிமன்றங்கள் இது எல்லாத்தினுடைய ஆரம்பமே அதுதான் அப்படின்னு சொல்லலாம். சோ உங்களுடைய வழக்கிலையும் நீங்க வாங்கிட்டீங்க, கரப்பாம்பூச்சி இருக்குங்கிற பட்சத்தில் ஓபன் பண்ணாம அந்த பாட்டில வச்சிருந்தீங்கன்னா நீங்க நிச்சயமா அந்த பாட்டிலையே வந்து ஒரு நுகர்வோர் நீதிமன்றத்தில் ஆதாரமா சமர்ப்பித்து நிச்சயமாக உங்களுக்கு நீதி கிடைக்கும். ஆனா அதை ஓபன் பண்ணிட்டீங்க பட்சத்தில் அதுலதான் இருந்தது அப்படிங்கறது நீங்க எப்படி ப்ரூவ் பண்றீங்க அப்படிங்கிறது ஒரு டிஃபிகல்ட்டி, ஒரு உங்களுக்கு சட்ட சிக்கல்கள் வரலாம். ஆனா வாங்கும் போது நீங்க பார்த்துட்டீங்க, அந்த பாட்டில் அப்படியே வச்சிருக்கீங்கிற பட்சத்தில் நீங்க அதையே ஆதாரமா காட்டி நிச்சயமாக நிவாரணம் பெற்றுக் கொள்ளலாம். பொதுவாக நுகர்வோர் நீதிமன்றங்களில், குறிப்பாக மாவட்ட நீதிமன்றங்களில் அளிக்கப்படும் தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செல்வதில் சிக்கல் உள்ளது என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். அவர்களது கருத்தை கேட்போமா? மாவட்ட நீதிமன்றத்தில் நம்முடைய குறை சரியாகவில்லை என்றால் நாம் அடுத்தது மாநிலத்திற்கு செல்ல வேண்டும். இது ஒரு சிக்கலான விஷயம். ஒரு மாவட்டத்தில், ஒரு தமிழகத்தில் இப்பொழுது சென்னையை தவிர மற்ற மாவட்டங்களில் இருப்போர் மேல்முறையீட்டிற்காக இவ்வளவு தூரம் பயணிக்க வேண்டும். அதையும் தாண்டி அவர் அங்கேயும் சரியில்லை, மேல்முறையீடுக்கு செல்ல வேண்டும் என்றால் தேசியத்திற்கு போக வேண்டும், அது டெல்லிக்கு போக வேண்டும். இப்படி சில பல சிக்கல்கள் இருக்கின்றன. இதெல்லாம் நாம் மேல்முறையீடு என்றாலும் இதே இடத்தில் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சட்டம் உருவாக வேண்டும். மேல்முறையீடுல சில பிரச்சனைகள் இருக்கிறதா சொல்லியிருக்காரு. இதற்கிடையில சேலத்திலிருந்து சுதீஷ் என்கிற நேயர் காத்திருக்காரு. சுதீஷ், உங்களுக்கு என்ன சந்தேகம் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் தொடர்பா? சார், நான் காலேஜ் லாஸ்ட் இயர் முடிச்சுட்டு இப்ப இருக்கேன் சார் ஜாபுக்கு. இப்ப எனக்கு 2 கொஸ்டின் சார். ஃபர்ஸ்ட் இந்த நேர் வந்து பேசியிருந்தாரு, அவருக்கு வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் சார். இப்ப உங்ககிட்ட நான் என்ன கேள்வி கேட்கறேன்னா, இப்ப நம்ம வந்து அவரு என்ன சொன்னாரு அப்படின்னா, என்கிட்ட அத்தாச்சி எதுவுமே இல்ல, பில் இல்ல, சோ அதனால வந்து என்னால வந்து வேற எதுவுமே என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இப்ப என்னோட கொஸ்டின் அதுல இருந்து என்ன அப்படின்னா, ஒரு பர்சன் கிட்ட இருந்து எனக்கு உண்டான அவங்க எதுவுமே எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல எனக்கு வந்து லீகலா போய் ஒரு நுகர்வோர்ல நான் அந்த பில்ல காமிச்சதான் எனக்கு வந்து அதுல கிடைக்கும். அப்படிங்கும்போது இல்ல அப்படின்ற பட்சத்துல நான் இப்ப என்னோட இப்ப வந்து நான் வாய் மூலியமா பேசுற ரெக்கார்டிங் இப்ப மொபைல்ல இருக்க, நான் இப்ப மறுபடியும் போறேன் அவர்கிட்ட, அவர் என்கிட்ட பதில் கொடுக்குற அந்த ரெக்கார்டிங் வந்து வச்சு நான் மறுபடியும் வந்து அதை முறையிட முடியுமா அப்படிங்கிற ஒரு முதல் கொஸ்டின். சோ இதை வந்து லீகலா அத்தாச்சி எடுத்துக்க முடியுமா? ஏன்னா நான் பேசுறது என் மொபைல்ல ரெக்கார்ட் ஆகும். சோ இது அவருக்கு தெரியாது. இதுதான் என்னால வந்து ஒரு இதா பண்ண முடியும். அது ஒண்ணு. ரெண்டாவது இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்ப வந்து நான் ஒரு ஆப்பிள் ஐபேட் வாங்கினேங்க. அது வந்து பாத்தீங்கன்னா
அதனோட சார்ஜரோட ரேட்டு 1500 ரூபா சொன்னாங்க. சரி நான் லோக்கல்லயே ஒன்னு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு லோக்கல்ல போய் ஒரு சார்ஜர் வாங்கினேன். அதுல ரேட்டு வந்து பாக்ஸ்ல வந்து அவன் ரேட்டு வந்து 170 ரூபா போட்டிருக்கான். இவங்க ஒரு ரேட்டு வந்து அதுல ஒட்டி வெறும் 60 ரூபாய்க்கு 90 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதுல இதுல எந்த ரேட்டை நான் எடுத்து காசா கொடுக்கட்டும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா இவங்க ஒட்டுன 90 ரூபாய்க்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். சுத்தி பேக்ல பார்த்தா 120 ரூபா அப்படின்னு போட்டிருக்காங்க. இது 2 கொஸ்டின். 2 முக்கியமான கேள்வி கேட்டிருக்காரு. ஓகே, அதாவது ஆதாரம் இல்லாமல் வந்து வழக்குகளை நடைமுறைப்படுத்துறத இருக்கக்கூடிய சிக்கலை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இல்லைன்னா ஒரு முறையற்ற வழக்குகள் வந்து குவிஞ்சுவிடும். வேண்டுமே ஒருத்தரை ஹராஸ் பண்றதுக்காகவோ துன்புறுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக கூட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விடலாம். அதற்காகத்தான் ஆதாரங்கள் என்று கேட்கிறாங்க. அதனால ஆதாரங்கள் இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு நுகர்வோர் நீதிமன்றங்கள் அணுகி தீர்வு காண்பது என்பது முடியாத பட்சம்தான். இப்ப அவரு கேட்ட மாதிரி சில இடங்கள்ல வந்து கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பட்சத்துல இந்த கடையில இதுங்க பில்லே கொடுக்கறது இல்லை அப்படிங்கறது சமூக அமைப்புகள் மூலமாக நீங்க வெளிப்படையா கொண்டு வந்து இதுக்கு இந்த பில்லு கொடுக்கணும் அப்படிங்கறது வந்து சட்டப்படி பில்லு கொடுத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற முறைகள்லாம் இருக்கு. நீங்க அங்க வந்து நீங்க அணுகலாம். அங்க அணுகி இந்த கடையில வீடியோல இந்த ரெக்கார்டிங் அது அந்த ஆதாரம் எப்படி இருக்குன்னு கேக்குறாரு. வீடியோ ரெக்கார்டிங் சொல்லல அவரு. இப்ப இந்த ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லும் போது அந்த ரெக்கார்டிங்க பொதுவா வந்து ஆவணங்கள் மூலமா தான் பாக்குறாங்களோ தவிர ரெக்கார்டிங்க வந்து ஒரு சான்ற ஆவணமா எடுத்துக்கிறது இல்ல பொதுவா. ஆனால் நுகர்வோர் நீதிமன்றங்களை பொறுத்த வரைக்கும் சிவில் கோர்ட்டுகள்ல வரைமுறையை அல்லது ஃபாலோ பண்ணக்கூடிய எவிடென்சியல் வேல்யூ அதெல்லாம் செய்யறது இல்ல. இந்த மாதிரி சட்ட சிக்கல்கள் வரக்கூடிய நேரங்களில் நீங்க இந்த மாதிரி முயற்சி பண்ணலாம். இது வரைக்கும் அந்த மாதிரி யாரும் கேஸ் ஃபைல் பண்ணதா இது வரைக்கும் தெரியல. நீங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம். அவங்க கொடுக்கறதே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல எந்த ஆதாரமும் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல இதையே அவங்க வந்து ஒரு நுகர்வோர் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு நிவாரணம் வழங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ரெண்டாவது கேள்வி வந்து உங்களுடைய கேள்வி வந்து நான் அதுல 160 ரூபாய் போட்டிருக்கு ஆனா 60 ரூபாய்க்கு கொடுக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்துல அது 160 ரூபாய்க்கு போட்டிருக்கக்கூடிய பொருளை 161 ரூபாய்க்கு விற்றாருன்னா அது அவருடைய தவறு. குறைந்த விலைக்கு விற்பது வந்து தவறு கிடையாது. ஏன்னா அதுல இப்ப வந்து நம்ம என்ன ஃபாலோ பண்றோம்னா எம்ஆர்பி அப்படின்னு போட்டிருப்பாங்க, மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ், உச்சவரம்பு விலை. அந்த உச்சவரம்பு விலைக்கு கம்மியான விலையில விற்பதற்கு எந்த தடையும் கிடையாது. இல்ல ஒருவேளை அது பொருளோட தரம் அப்படிங்கிறது பொருளுடைய தரம் இல்லாத, அதாவது ஒரு போலியான பொருளை வந்து அந்த விலைக்கு வித்துறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த போலியான பொருள் அதை விற்றுட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்க அவர் மேல கேஸ் போடலாம். ஆனா இதுல என்னன்னா இந்த மாதிரி நீங்க போலியான பொருட்கள் அல்ல வேற அங்கீகரிக்கப்படாத பொருட்கள் வாங்கும் போது நீங்க 10,000 ரூபாய் கொடுத்து ஏதோ ஒரு செல்ல வாங்கிட்டீங்க, சார்ஜர் வந்து 500 ரூபாய்க்கு அங்கீகரிக்கப்படாத சார்ஜரை வாங்கிட்டீங்கன்னா நாளைக்கு வந்து அந்த போன் கெட்டு போயிடுச்சுன்னா உங்களுக்கு அது பாதிக்கப்படும். இதெல்லாம் நீங்க மனசுல நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். அதனால முடிந்த வரையில் வாங்கும் போது அங்கீகரிக்கப்பட்ட பொருட்கள் அவங்க தரக்கூடிய பொருட்கள் அப்படி வாங்கிங்க. சில நேரங்களில் வந்து விலை வந்து அதிகபட்சமாக இருக்கிறது, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது. ஒரே பொருளை வந்து 60 ரூபாய்க்கு வெளியில கிடைக்குது, 600 ரூபாய்க்கு இவங்க அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் விற்கின்றன அப்படிங்கும் போது ஒரு அதிகமாக தான் நமக்கு தோணுது. ஆனால் அவர்களிடத்தில் நமக்கு நிவாரணம் கிடைக்கும். நீங்க வெளியில வாங்குற பொருட்களுக்கு அதுக்கும் நிவாரணம் கிடைக்காம போய்விடும். ஏன்னா நீங்க வந்து ஸ்பூரியஸ் குட்ஸ் போலியான பொருட்களை விற்றார் அப்படின்னு தான் நீங்க இது பண்ண முடியும். இந்த 10,000 ரூபாய் மொபைல் உங்களுக்கு பாதிக்கப்பட்டு விட்டதுன்னா அதற்கான எந்த நிவாரணமும் உங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும். இப்ப திருப்பூர்ல இருந்து ரமேஷ் என்கிற நேர்காத்திருக்கார். ரமேஷ், உங்களுக்கு என்ன சந்தேகம் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் தொடர்பா? சார் வணக்கம், திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. சார் இந்த நம்ம வந்து இப்ப மெடிக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர்ல சொல்லுங்க கேக்குற சொல்லுங்க சார். திருப்பூர்ல இருந்து பாத்தீங்கன்னா அதாவது பிரபல மெடிக்கல் எல்லா பக்கமே இருக்கிற மெடிக்கலும் இருக்குது, ஒரு பக்கத்துலயே வந்து ஒரு சாதாரண மெடிக்கலும் இருக்குது, கூட்டுறவு சொசைட்டி மெடிக்கலும் இருக்குது. ஒரு இன்சுலின் வந்து அதாவது அந்த ஹாஸ்பிட்டலே எழுதி கொடுக்கறது நம்ம அந்த ஹாஸ்பிட்டலே வாங்குறோம். ஆனா வந்து அவரு 200 ரூபாய்க்கு விற்கிறாரு. அதே இன்சுலின் வந்து ஒரு பிரபல கடையில போய் கேட்டோம்னா 195 ரூபாய். அதே இன்சுலின் வந்து இன்னொரு கூட்டுறவு சொசைட்டி கடைன்னு இருக்குது, அதுல கேட்டா உங்களுக்கு 170 ரூபாய். டோட்டலா வந்து ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு ரேட்டா இருக்குது. அது எப்படி சார் இப்படி இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு தெரியல, அதான் கேக்குறேன். என்ன டவுட்? இப்ப உண்மையில இந்த கேள்விக்கு பதில வந்து நான் முன்னாடி சொன்ன கேள்வியினுடைய பதிலேயே அடங்கி இருக்கு. இது இருந்தாலும் நீங்க கேட்டீங்க அப்படிங்கறதுனால நான் மறுபடியும் சொல்றேன். ஒரு பொருளுக்கு வந்து உச்ச வரம்புன்னு ஒரு விலை இருக்கும், அதுதான் அதுல பொறிச்சிருப்பாங்க. மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ் எம்ஆர்பி அப்படின்னு போட்டு 200 ரூபாய்க்கு போட்டிருப்பாங்க.
அதுல வரக்கூடிய லாபத்தை ஒருத்தர் குறைச்சிக்கிட்டு விற்கிறது எந்த தவறும் கிடையாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா நீங்க அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டில ஒரு 20 ரூபாய் 25 ரூபாயோ குறைச்சு விற்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஏன்னா அவங்க அதிகபட்ச லாபத்தை எதிர்பார்த்து அவர்கள் இயங்குவது இல்லை. அதனால அவங்க விலையை கம்மியா கொடுக்கறாங்க. சோ விலையை விலை மாறுபாடு இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த 200 ரூபாய்க்கு விற்கிறவர் மேல நீங்க நடவடிக்கை எடுக்க முடியாது. அந்த 200 ரூபாய்க்கு விற்கிறவர் அந்த நிர்ணயிக்கப்பட்ட விலை உச்சவரம்பு விலை 200 ரூபாய் என்று இருக்கும் பட்சத்தில் 200 ரூபாய்க்கு வித்திருந்தாருன்னா அவர் மேல நடவடிக்கை எடுக்க முடியாது. அது 195 ரூபாய் பொருளை 200 ரூபாய்க்கு விற்றிருப்பாரே ஆனால் நீங்கள் நிச்சயமாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம். இப்ப திண்டுக்கல்ல இருந்து ரத்னம் என்கிற நேயர் காத்திருக்கார். ரத்னம், உங்களுக்கு என்ன சந்தேகம் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் தொடர்பாக? சார் வணக்கம் சார். அது சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. தொடர்ந்து பேசுங்க ரத்னம். சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. கேக்குது, சொல்லுங்க. சார் இந்த ஸ்கீம் இந்த யூஜிஇபி நீட்ஸ் அந்த போல கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் இப்ப அவைலபிள் ஆயிருக்குங்க. ஹலோ சார். என்ன ஸ்கீம்? கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் யூஜிஇபி நீட்ஸ் போல கவர்மெண்ட்ல இந்த படித்த இளைஞர்களுக்குன்னு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க சார். சரி சரி. நியூ என்டர்பிரினர்ஷிப் ப்ரோக்ராம் அது படிச்சுட்டு இப்போ ஒரு 40 வயசு ஆயிடுச்சுங்க, அவருக்கு எங்கேயுமே வேலை தொழாவ முடியாது அப்படிங்கிற கண்டிஷன்ல கவர்மெண்ட் ஒரு நிறுவனம் நடத்துறதுக்கு இதுக்கெல்லாம் லோன்ஸ் அவைலபிள் பண்றாங்க சார். சரிங்க. இந்த லோன்ஸ் அவைலபிள் பண்ணும்போது என்னன்னா 5% இல்லைன்னா 10% நியூ என்டர்பிரினர்ஷிப் இருக்காரு இல்லைங்க, அவரோட கான்ட்ரிபியூஷன் ஆகும். 25% சப்சிடி ஆகும். சரி. ரிமைனிங் அமௌண்ட் லோன்ஸ் மூலமா சாங்ஷன் பண்ண சொல்றாங்க. சரி, சொல்லுங்க. இருக்கு சார். இதுக்கு இந்த 70% இந்த பேங்க் கொடுக்கறாங்க இல்லங்க, அதுக்கு ஷூரிட்டி கேக்குறாங்க. சரி. இப்ப இதுல காமனான ஒரு லா என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் படிச்சுட்டு வேலை இல்ல, ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அங்கங்க வேலை செஞ்சு பார்த்தாரு, இவரால சர்வே ஆக முடியல, அதனால ஒரு தொழில் தொடங்குறாரு, அதுல ஒரு நாலேஜ் இருக்கு அவருக்கு, அதனால அவர் தொழில் கேட்டு விண்ணப்பிக்கிறாரு. அவருக்கு ஷூரிட்டி இப்ப நீங்க 20 லட்சம் ரூபாய் லோன் அலாட் ஆயிருக்குன்னா 30 லட்சம் ரூபாய்க்கு ஷூரிட்டி கொடுக்கணுங்கிறாங்க. இதுல என்ன சார் சட்டம் நமக்கு பாதுகாப்பு அளிக்குது? இது எப்படி மூவ் பண்ணலாங்க? அதாவது நீங்க ஒரு கடன் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லும் போது அதை கடன் அழிக்கக்கூடிய நிதி நிறுவனம் தங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அவங்க கண்டிப்பாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதை நீங்க மனசுல வச்சுங்க. ஏன்னா நீங்க ஒரு பேங்க்ல போய் பணம் வாங்கும் போது அந்த பணம் வேற யாருடைய பணமும் கிடையாது, உங்களுடைய பணமும் என்னுடைய பணமும் தான் கடனாக கொடுக்கப்படுகிறது. எனவே நீங்க யாராவது பணத்தை எந்த விதமான ஒரு சியூரிட்டியும் இல்லாமல் பணம் கொடுக்கப்படுமேயானால் அந்த பணத்தை அவங்க ரெக்கவர் பண்ண முடியலன்னா அதனால பாதிக்கப்படப்படுவது மறுபடியும் நம்ம தான், மறுபடியும் நுகர்வோர்கள் பாதிக்கப்படுவாங்க. அதனால அதை மட்டுமே நம்ம காரணம் காட்டி எந்த விதமான அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க முடியாது. இதுக்கு ஒரே ஒரு மாறுபாடு என்னன்னா, சட்டத்திலேயே அந்த மாதிரி இடம் இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் சில படித்த இளைஞர்களுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கைட்லைன்ஸ் எல்லாம் கொண்டு வர்றாங்க. அந்த மாதிரி சட்டமோ விதிமுறைகளோ வழிகாட்டுதல்களோ இருக்குமே ஆனால் அந்த வழிபாடுகளையோ சட்டத்தையோ விதிமுறைகளையோ மீறி அந்த நிதி நிறுவனங்களோ வங்கிகளோ செயல்படுமே ஆனால் அப்ப நீங்க நுகர்வோர் நீதிமன்றங்களை அணுகி நிவாரணம் பெறலாம். கொடுக்கவில்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக, ஷூரிட்டி கேட்கறாங்க ஒரே காரணத்துக்காக அவங்க மேல நம்ம எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாது. இப்ப நேரடியாவே நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் தொடர்பான ஒரு கேள்வியோட நேர்காத்திருக்கார். அந்த கேள்வியை இப்ப பார்ப்போம். கடலூர் மாவட்டத்திலிருந்து கார்த்திகேயன் பேசுறேன் சார். நான் இளையதளத்திலிருந்து ஒரு சென்ட் பாட்டில் புக் பண்ணிருந்தேன். அது வரும்போது பொருள் வேற பொருளா வந்திருக்குது. இத போயிட்டு நான் எங்க போயிட்டு வழக்கு தொடர்றது, இது எங்க பேசுறது, இதை பத்தி இதுக்கு என்ன வழி? இணையதளத்துல மொத்தமா சொல்லிருக்கீங்க. அந்த இணையதளத்துல எங்க வாங்கிருக்கீங்க? பொதுவா இணையதளத்துல வாங்கினாலும் அந்த கம்பெனி அந்த இணையதளத்திலேயே போகும்போது அந்த கம்பெனி எங்க இருக்கு, அதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் என்ன, அது பற்றிய தகவல்கள் எல்லாம் இருக்குதான்னு முதல்ல நீங்க பாத்துருங்க வாங்கறதுக்கு முன்னாடி. அது ரொம்ப முக்கியமான இது. ஒண்ணுமே இல்லாம ஏதோ கேட்கறாங்க அப்படிங்கறதுனால நீங்க கொடுத்துட்டீங்கன்னா, அதாவது நீங்களாவது பரவாயில்ல, உங்களுக்கு ஏதோ ஒரு பொருள் வந்திருக்கு, அதுவும் தவறுதான். ஆனா ஏற்கனவே ஒரு நேயர் கேட்டாரு, எதுவுமே வரதில்லை, பணத்தை வாங்கிட்டாங்க, ஒண்ணுமே பண்றதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால நீங்க இணையதளத்துக்கு போகும்போதே அந்த நிறுவனம் ஒரு பெயர் பெற்ற நிறுவனமா, எப்பொழுதே தொழில் செய்யக்கூடிய நிறுவனமா, இதெல்லாம் பார்த்து பல பேர் இந்த மாதிரி தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்களா அப்படிங்கறதெல்லாம் கண்டறிந்து அதுக்கப்புறம் தான் நீங்க ஒரு ஆர்டர் புக் பண்ணணும்.
நீங்க இதெல்லாம் அசியூமிங், அதாவது நீங்க வந்து அந்த இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய நிறுவனம், அதனுடைய அட்ரஸ் எல்லாம் இருக்கு உங்ககிட்ட இருக்குங்கிற பட்சத்துல நீங்க ஆர்டர் கொடுத்ததற்கான ஆவணங்களை வைத்து, தவறான பொருள் வந்ததுக்கான ஆவணங்களையும் வைத்து நீங்க நுகர்வோர் நீதிமன்றத்தை முறையிடுவீர்களானால் உங்களுக்கு தக்க நிவாரணம் கிடைக்கும். முக்காவாசி இன்னைக்கு கன்சியூமர் கேசஸ் நடக்கிறதுல பாத்தீங்கன்னா மோர் தென் 90% ஆஃப் த கேசஸ் வந்து அவங்களுடைய ஒரு அறியாமையினாலையும் இன்னைக்கு இருக்கிற ஒரு லேக் ஆஃப் அவேர்னஸ், ஒரு ராங் ஐடென்டிஃபிகேஷன், ராங் கைடன்ஸ்னால தான் நிறைய பேர் கேஸ் போடுறாங்க. ரொம்ப குறுகிய கேசஸ் தான் ஒரு கிராஸ் மெடிக்கல் நெக்லிஜென்ஸ்னு சொல்ல முடியும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு நீங்க எங்க மேல வைத்திருக்கிற நம்பிக்கையை நாங்க ஒரு பாத்திரமா கொண்டு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல செயல்படுவோம். இந்த கன்சியூமர் ஆக்டை கண்டிப்பா நிறுத்துறதுக்கு இந்திய மருத்துவ சங்கம் கூட்டா முயற்சி எடுத்து இதுக்குண்டான எல்லா இதுவும் பண்ணுவோம். அதே போல எங்களுடைய ட்ரீட்மெண்ட்டை மேம்படுத்துறதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளும் நாங்க எடுத்துட்டு இருக்கிறோன்றதை நாங்க சொல்ல விரும்புறோம். அவங்க மருத்துவர்கள் தரப்பு அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. இதற்கிடையில தஞ்சாவூர்ல இருந்து சதாசிவம் என்கிற நேயர் காத்திருக்கார். சதாசிவம், உங்களுக்கு என்ன சந்தேகம் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் தொடர்பா? வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார். இந்த நம்ம சகல ஒருத்தர் இறந்துட்டார் சார் இப்ப கார் ஆக்சிடென்ட்ல. ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இறந்துட்டாரு சார். அவரு ஒரு 10 வருஷமா கொஞ்சம் நிறைய சம்பாதிச்சு இருந்தாரு. சரிங்க. அவங்க அண்ணன் ஒரு லாயரு. சரி. ஆனா 4 பேர் அண்ணன் தம்பி 4 பேருமே தனித்தனியா இருந்தாங்க சார். சரி. இப்ப அவங்க பையனுக்கு வந்து பையனை எல்லாமே ஒரு பையன் ஒரு பொண்ணு எல்லாம் மைனரு. சரிங்க. அந்த அவங்க அம்மா பேர்ல ஒரு 10 லட்சம் போட்டிருந்தாரு. சுத்தமா வேற 200 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டு 10 லட்சத்தையும் எடுத்துட்டாரு. அவரு அந்த இறந்தவர் பேர்ல ஒரு 3 பேங்க் அக்கௌண்ட் இருந்துச்சு. எல்லாத்தையும் அந்த அம்மாவை வாரிசா கொண்டாந்து லாக் பண்ணிட்டாரு. சரி. அவங்க அம்மா வந்து இந்த வாரிசு உரிமை, இந்து வாரிசு உரிமை சட்டத்துல அம்மா அப்பா இருந்தவங்க வாரிசு, அதாவது வாரிசு உரிமையில வருதுங்கிற காரணத்தை வச்சு அவர் லாயரா இருக்கிறதுனால அதுல தம்பி சம்பாதிச்ச சொத்துல 4ல் ஒரு ஷேர் வேணும்னு கேக்குறாரு. இப்ப உங்களோட கேள்வி என்ன சதாசன்? அந்த அவங்க அம்மாவுக்கு 4ல் ஒரு ஷேர் பங்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? அதே பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் விட்டுட்டு அவர் எடுத்துக்கிட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்காரு சார். இன்னைக்கு ஒரு நல்ல இது வந்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் தொடர்பான நிகழ்ச்சி. நீங்க கேட்கறது வந்து பாகப்பிரிவினை தொடர்பான கேள்வி. அது வேறொரு நிகழ்ச்சியில உங்களுக்கு பதில் கிடைக்கும். நுகர்வோர் பாதுகாப்பு தொடர்பான சட்டத்துல கேள்வி இருந்தா அது கேட்கலாம். தொடர்ந்து நம்ம இப்ப பேசணும் சார். இப்ப இந்த நம்ம மருத்துவர்கள், இந்திய மருத்துவர் சங்கத்தினர் சொன்னாங்க இப்ப இந்த மாதிரி ஒரு சில வழக்குகள் இந்த மாதிரி வருதுன்னு. ஆனா அண்மை காலங்களில் பார்க்கும்போது நுகர்வோர் நீதிமன்றங்கள்ல நிறைய அந்த தனியார் மருத்துவமனைகள்ல தவறான சிகிச்சை அளிப்பது தொடர்பான தீர்ப்புகளா வந்துட்டு இருக்கு. இதுல வந்து என்ன மாதிரி ஒரு சிகிச்சை தொடர்பா ஒரு மருத்துவமனையில் பார்க்கும்போது என்ன மாதிரியான ஆவணங்களை கொண்டு அந்த தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு என்ன மாதிரி நம்ம நிரூபிக்க வேண்டியது? தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கா, முதல்ல வந்து இவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாரு, அதற்கான அந்த ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் ஆனாரு, அதுக்கு தகுந்த ஆவணங்கள் வேணும். அப்புறம் இந்த கன்சூமர் அப்படின்னாவே பணம் கொடுத்து சேவை பெற்று இருக்க வேண்டும். அப்படிங்கிற பட்சத்தில் பணம் கொடுத்திருக்கிறாரு, அதற்கான ரிசிப்ட், அது சம்பந்தப்பட்ட ஆதாரங்கள் எல்லாம் வேணும். அப்புறம் அந்த கேஸ் ஹிஸ்டரின்னு ஒன்று கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து என்னென்ன மருந்து கொடுக்குறாங்க, எந்த டைம்ல கொடுக்குறாங்க, அதெல்லாம் அந்த ஆவணங்கள் கொடுப்பாங்க. எந்த ஒரு பேஷண்ட்டுமே வெளியில போகும்போது டிஸ்சார்ஜ் சம்மரி அப்படிங்கிற ஒரு டிஸ்சார்ஜ் சம்மரி வந்து எல்லாரும் கையெழுத்து போட்டு, டாக்டர் கையெழுத்து போட்டு கொடுப்பாரு. இந்த ஆவணங்கள் டிஸ்சார்ஜ் சம்மரி கொடுக்கலன்னா அதெல்லாம் கேட்டு வாங்க வேண்டியது நம்மளுடைய கடமை. டிஸ்சார்ஜ் சம்மரிங்கிறது அவங்க கொடுத்தே ஆகணும். அதை கேட்டு வாங்க வேண்டியது நம்மளுடைய உரிமை. அதை வாங்கிட்ட பட்சத்தில் அப்பதான் நமக்கு வந்து அந்த கேஸுக்கான ஆவணங்கள் நம்ம கையில் இருக்கும். அது முறையற்ற அல்லது தரக்குறைவான அல்லது சரியான ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படிங்கிறது நம்மளால நிரூபிக்க முடியுமே. ஆனால் இதுல என்ன அப்படின்னா, ஒரே விதமான நோய்க்கு பலவிதமான மருந்துகளை கொடுக்கலாம், பலவிதமான ட்ரீட்மெண்ட்டுகள் இயலக்கூடியதா இருக்கும், பாசிபிளா இருக்கும். அதனால ஒரு மருத்துவர் வந்து இந்த மருந்தை கொடுத்தாரு அதனால சரியில்லை அப்படிங்கறதுனால மட்டுமே அவர் தவறான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டாரு, சிகிச்சையை அழிச்சிட்டாருன்னு நம்ம சொல்ல முடியும். அவர் செய்யக்கூடிய சிகிச்சை வந்து கிராஸ் நெக்லிஜென்ஸ், அதாவது அதிகபட்சமான கவனக்குறைவின் காரணமாக நிகழ்ந்திருக்குமே ஆனால் அப்போது நீங்க வந்து நிவாரணம் பெறலாம். அப்படின்னா அதிகபட்சம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரி ஒரு சிகிச்சையை மருத்துவம் படிச்ச எவரும் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்ததுதான். அதாவது வலது கையில ஆபரேஷன் பண்றதுக்கு பதிலா இடது கையில ஆபரேஷன் பெற்றார், இந்த மாதிரி ஏதாவது இருக்கு அப்படிங்கிற மாதிரி பட்சத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம். இது ஏன் அப்படி கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாக்டர்ஸ் வந்து லைஃப் சேவிங் பிசினஸ் இருக்கிறாங்க. நம்ம தொடர்ந்து பேசுவோம். இப்ப நேரடியாவே நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் தொடர்பான கேள்வியோட நேர்காணல், அந்த கேள்வி இப்ப பார்ப்போம்.
என் பேர் ராஜேந்திரன், கடலூர் மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன். என் பையனுக்காக வந்து டெல்லியில் வந்து பல்கலைக்கழகத்தில் நாங்கள் பணம் கட்டி டிடி எடுத்து கடலூர்லேருந்து அனுப்பிச்சிருக்கேன். ஆனால் இன்னொரு வரை அதுக்கு உண்டான எந்த ஒரு இது இருக்க அது ரெக்கார்டாக அவங்க பரீட்சை எழுதுறதுக்காக எதுவும் ரிசல்ட் சொல்லலை. இதனால் இதுக்கு எங்கே வந்து கடலூர் கோர்ட்லேயே தொடுக்கலாமா இல்லை வேறு எங்கே தொடுக்கலான்றது ஐயா நீங்கள் பதில் சொல்லணும். நீங்கள் வந்து இவர் வந்து ரிசல்ட் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் இன்னும் போடலை அப்படிங்கிறாரு. எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்து இன்னும் போடவே இல்லை அப்படிங்கிறது உறுதியா தெரியும் பட்சத்தில் நீங்க வந்து அது எங்க இருக்கிறாங்களோ, ஏன்னா அவங்களுக்கு கிளைகள் நீங்க ஏதோ ஒரு பல்கலைக்கழகம்ங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறீங்க, அவங்க அப்பனா அவங்க எங்க இருக்கிறாங்களோ நீங்க அங்கதான் வழக்கு தொடர முடியும். அதே வந்து ஒரு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அந்த மாதிரி இருந்து மெட்ராஸ்லயும் பிரான்ச் இருக்கு, பல ஊர்களையும் பிரான்ச் இருக்கு, உங்க ஊர்லயும் பிரான்ச் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்க இங்க வந்து நீங்க தேர்வு எழுதிருந்தீங்க, இங்க பணம் கட்டியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்க இங்க தொடரலாம். நீங்க சொல்றத பொறுத்தவரையில நீங்க வேற மேபி டெல்லியிலயோ ஏதோ ஒரு ஊர்ல இருக்கு, அங்கதான் அங்க நிறுவனமே இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுடைய சேவையில குறைபாடு இருக்குமே ஆனால் அவங்க இருக்கிற இடத்துல நீங்க நிவாரணம் பெறலாம், அங்கதான் வழக்கு பதிவு செய்யலாம். ஒரு நேயர் நேரடியாவே கேள்வியோட காத்திருக்கிறார். அந்த கேள்வி இப்ப பார்ப்போம். என் பேர் பிரவீன்குமாருங்க, சேலத்துல இருந்து பேசுறேன். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொன்னா இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. சேலம் மாநகரத்தில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தில் இரவு நேரம் வேற ஊர்ல இருந்து வந்துட்டு போகும்பொழுது பாத்தீங்கன்னா ஒரு டீ கடையில் போய் டீ சாப்பிடும்போது ஒரு கடையில் 8 ரூபாய் டீங்கிறாங்க, 10 ரூபான்லாம் சொல்றாங்க. ஆனா நார்மலா பல ஊர்களில் வந்து 7 ரூபாய் 6 ரூபாய்க்கு டீ விற்கிறாங்க. இப்போ அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நாங்கள் குடிக்கிற டீக்கு வந்து விலை நிர்ணயிக்கிறது யாரு? அந்த விலைக்கு தகுந்த மாதிரி தரமாக அந்த பொருள் இருக்குதா? இதை ஒழுங்குபடுத்துவதற்கு நுகர்வோர் சட்டம் வந்து பாதுகாப்பு சட்டம் வந்து பயன்படுமா? இதுக்கு அப்படி முறையிடுறதுன்னா யார்கிட்ட போய் முறையிடுறதுங்கிறது எனக்கு தெரியல. இப்ப வந்து முதல்ல நீண்ட நாட்களுக்கு முன்னாடி வந்து இப்ப உணவினுடைய பொருட்கள் எல்லாம் வந்து அரசாங்கமே நிர்ணயித்துக்கிட்டு இருந்தது. நாங்கெல்லாம் சிறுவர்களாக இருக்கும்போது அந்த ஒரு காலத்துல ஸ்கைலாப் அப்படிங்கிற ஒரு ராக்கெட் கீழே விழுந்தது பாத்தீங்கன்னா, அந்த டைம்ல அந்த சேம் டே ஒரே நாள்ல வந்து உணவுப் பொருட்களுடைய விலையை அதிகப்படுத்தி பேப்பர்ல எல்லாம் நியூஸ் வந்தது. இப்ப என்ன அப்படின்னா வந்து பெரும்பாலும் வந்து அவங்கவுங்க பொருட்களுடைய விலையை அவங்களே வித்துக்கலாம். மார்க்கெட், அதாவது சந்தையே வந்து பொருட்கள் விலையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு களமாக மாறிவிட்டது. ஒருத்தர் 10 ரூபாய்க்கு விற்கிறாரு அப்படின்னா நீங்க அது உங்களுக்கு சரியான விலையாக தோன்றவில்லை என்றால் நீங்கள் அவர்களை நிராகரித்து விடுவீர்கள். இப்படி இருக்கு. சோ நீங்க அந்த பர்டிகுலர் மார்க்கெட்ல இந்த விலைக்குத்தான் விற்பேன் அப்படின்னு சொல்லி நகராட்சி வந்து இந்த விலைக்குத்தான் விற்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடோடு அவங்களுக்கு கடையை கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்க அதிக சான்றா வச்சுக்கிட்டு அதிக விலைக்கு விற்கிறாங்க அப்படிங்கிற சொல்லலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் பொதுவாக இன்றைய காலகட்டங்களில் விற்பனையாளர்கள் வந்து தாங்களே பொருட்களுடைய விலையை நிர்ணயம் செய்து கொள்ளக்கூடிய அதிகாரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எங்கெங்க மக்களுடைய நலன் காக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அங்க அரசாங்கம் வந்து விலையை தானே நிர்ணயம் செய்து அறிவிக்கும். அப்படி நிர்ணயிக்கப்பட்டிருக்குமேனால் அந்த விலைக்கோ அல்லது அதைவிட குறைந்த விலைக்கு மட்டும்தான் அவர்கள் விற்க முடியும். அதை மீறி அதிக விலைக்கு விற்றால் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். இன்னொரு நேயரும் காத்திருக்கார். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் தொடர்பான கேள்வியோட அந்த கேள்வி இப்ப பார்ப்போம். என் பேர் செந்தில்குமார், நான் சேலத்துல இருக்கேன். சமீபத்தில் ஒரு பிரபல மருத்துவமனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார இதழ்ல எல்லாம் நாளிதழ்கள் எல்லாம் விளம்பரம் போட்டிருந்தாங்க. அதாவது 1 மாசத்துல வந்து 10 கிலோ வரைக்கும் நாங்க எடை குறைப்பு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் செஞ்சிருந்தாங்க. அதை பார்த்து நானும் அந்த பிரபல மருத்துவமனையை அணுகி ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருந்தேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்னென்ன வழிமுறைகள் சொன்னாங்களோ அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணேன். ஆனா அது வந்து எனக்கு எந்தவித பலனும் அளிக்கல. அது தொடர்பாக கேட்டப்ப எனக்கு முறையான பதில் கிடையாது. ஆனா அதுக்காக பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25,000 வரைக்கும் என்கிட்ட வசூல் பண்ணிட்டாங்க. இது தொடர்பாக நான் எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றது அப்படிங்கறது எனக்கு தெரியல. இது சம்பந்தமாக நீங்க நிச்சயமாக நுகர்வோர் நீதிமன்றங்களை அணுகலாம். ஏன்னா அவங்க வந்து ஒரு விளம்பரப்படுத்திருக்கிறாங்க. அந்த விளம்பரத்தை நம்பி நீங்க போய் அவங்க உங்களுக்கு வாக்குறுதி அளித்த சேவைகளை பெற்றிருக்கிறீர்கள். அந்த வாக்குறுதிகள் மூலமா அவங்க சொன்ன பரிகாரம் அல்லது விளைவுகள் உங்களுக்கு ஏற்படவில்லை என்ற பட்சத்தில் நிச்சயமாக நீங்க நீதிமன்றத்தை அணுகலாம். இதுல என்ன உங்களுக்கு ஒரு சிறப்பான இது என்னன்னா, நீங்க நீதிமன்றத்தில் கேட்டு வழக்கப்படும் போது நீங்க கொடுத்த பணத்தை கேட்பதோடு மட்டுமல்லாமல் இவர்கள் வந்து தவறான விளம்பரத்தின் மூலம் மக்களுடைய கவனத்தை ஈர்த்து ஒரு தொழில் செய்யறாங்க அப்படிங்க என்று சொல்லி
நுகர்வோர் நீதிமன்றத்தை அதையே ஒரு நிவாரணமாக கேட்கலாம். இவங்க தவறான விளம்பரங்கள் மூலமாக மக்களை மயக்கி தவறாக விளம்பரப்படுத்தி வியாபாரம் செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு அந்த தவறான விளம்பரங்களை நிறுத்தவும் அதிகாரம் உண்டு. நேயர்களே, இன்று சட்டம் யார் பக்கம் நிகழ்ச்சியில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் தொடர்பான கேள்விகளுக்கு வழக்கறிஞர் விஜயகுமார் விரிவாகவும் விளக்கமாகவும் பதிலளித்தார். அவருக்கு தந்தி டிவி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி சார். வணக்கம். தந்தி நேயர்களுக்கு மறுபடியும் புத்தாண்டு வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நேயர்களே, அடுத்த வாரம் இதே நாள் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரமேஷ்குமார். நன்றி, வணக்கம்.